بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் நரகத்துக்குரிய காரியங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. ஹுஜிபத்தின் ஆருபி ஷஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹி. நரகம் என்பது இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நரகத்துக்கு போகணுன்னா நம்ம மனசு எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் செஞ்சா ஈஸியாக போயிடலாம். அதை சுற்றி வச்சிருக்கான் அல்ல, அதை செஞ்சாமல் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் விழுந்துடலாம். தேவைப்படுறவங்க மனசு எதை ஆசைப்படுகிறதோ எதை விரும்புதோ, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், 1008 கற்பனைகளை விருப்பங்களை மனசு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஏன்னா நரகத்தை சுற்றி அல்ல அதை தான் வச்சிருக்கலாம். அதை செய்பவர் அதுக்கு போய் சேர்ந்துருவார். ஹுஜுபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹி. சுவர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. எதை செய்யறதுக்கு உங்க மனசு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குதோ, இது முடியாது போல இருக்க, எப்போ போட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம தூக்கத்தை எல்லாம் கெடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கு, கவனிக்க வேண்டியது இருக்கு, அது நமக்கு செட் ஆகாது, நம்ம அவ்வளோலாம் நமக்கு விவரம் இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லி எதை செய்ய விடாம மனசு தள்ளி விட்டுறதுக்கு பார்க்குதோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லுதோ, அந்த மாதிரி காரியங்கள் வழியாகத்தான் சுவர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப அதை யாரு சிரமப்படுறதா அப்படின்னு மனசு சொன்னாலும் நான் சிரமத்தை படத்தான் செய்வேன் அப்படின்னு மனசை ஓரம் கட்டிட்டு, மனம் வெறுக்கிற அந்த வெறுப்புகளை எல்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டி வச்சுட்டு கொஞ்சம் அடிச்சு தலையில அடிச்சு அதை திரும்ப திரும்ப செய்யறாரோ அவர் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப நம்ம இரவு நேரத்துல இப்ப கூடி இருக்கிறோம், உண்மையில கரெக்டா சொல்ற போனா மனசு விரும்புறதா மனசு கொஞ்சம் சிரமப்படுறதான்னு கேட்டா அது சிரமப்படுறதுதான். ஏன்னா வளமையா நம்ம 11 மணிக்கு 12 மணிக்கு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. 11 மணிக்கு 12 மணிக்கு நம்ம தூங்கிடுவோம். இப்ப நம்ம தூங்கினா நல்லா இருக்கும், மனசு அப்படித்தான் சொல்லும், தூங்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. தூங்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். அதெல்லாம் இல்லை, லைலத்துல் கத்ருங்கிறது அது இரவு, அதை பகல்ல வேலையை செய்ய முடியாது. எல்லா காலத்திலையும் நம்ம பகல்ல வேலையை செய்வோம், உழைப்போம். ஆனா இந்த நன்மையை அடையணும்னா இப்ப இரவுல தான் நம்ம இந்த உழைப்பை கொடுத்தாக வேண்டியது இருக்கிறது. நமக்கு பழக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் மெஹனத் பண்ணி கொஞ்சம் உழைச்சி கொஞ்சம் சிரமப்பட்டு இதுல நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னா நாம கதருடைய நன்மைகள் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தர் கொஞ்சம் பாடுபட்டாருன்னா அப்ப அவர் சொர்க்கத்துக்குரிய வழிகள்ல முன்னேறிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நாம நெசமாவே லைலத்துல் கத்ரை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாம சில மெனக்கடல்களை, சில தியாகங்களை, சில இழப்புகளை, சில பணிகளை நாம மேற்கொண்டு செஞ்சாகும். அதுல குறிப்பா நாம இந்த லைலத்துல் கத்ர் இரவின் வழியாக அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கான வேலைகளை தான் அதிகம் செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, அல்லாஹ்விடத்துல நெருங்குவது. இப்ப இந்த அல்லாஹ்விடத்துல நெருங்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்வினுடைய இறுதி செயல்பாடு, ஒவ்வொரு செயலுடைய இறுதி முடிவு எதை நோக்கி இருக்கணும்னு கேட்டா எல்லாமே இறைவனை நோக்கி இருக்கணும். அதுக்குத்தான் நம்ம படைக்கப்பட்டோம்னு குர்ஆன் சொல்லுகிறது. நாம இறைவனுக்கு நல்லது ஒரு அடிமைகளாக வாழ்ந்து மரணிப்பதற்காகத்தான் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த வசனத்தை ஆலிம்சாக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பயான கேட்டாலும் இந்த வசனம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்கும் படைக்கவில்லைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வணங்குதல் அப்படிங்கிறது தொழுதல் பொருள் அல்ல, இறைவனுக்கு அடிமையாக இருத்தல் பொருள். அல்லாஹ் எதுக்கு நம்ம படைச்சாம்னா இறைவனுக்கு அடிமையா இருக்கணும். அப்ப இறைவனுக்கு அடிமையாக இருத்தல் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு செயலுடைய, தூக்கமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சமூக வாழ்க்கையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை உறவா இருக்கலாம். எல்லாவற்றிலையும் எதை பார்த்தாலும், எதை படிச்சாலும், எதை சிந்திச்சாலும், எதை செயல்படுத்தினாலும், எதை அடைந்தாலும், எதை இழந்தாலும், எல்லாவற்றிலையுமே லாஸ்ட்ல எங்க போய் நிக்கணும்னு கேட்டா அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய சிந்தனை அப்படின்னு அதுல போய் நீங்க முடிஞ்சீங்கன்னா
எல்லா காரியமும் அதுல போய் நின்றுச்சு அப்படின்னா அப்ப நீங்க கரெக்டான ரூட்ல, அதுக்கு என்ன நோக்கத்துக்கு படைக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு அர்த்தம். ஆனா இந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கான இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எல்லாவற்றிலும் அங்க போய் 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 முடியுதான்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. முஸ்லீம் அல்லாத மக்களிடத்துல அப்படிலாம் போய் முடியறது இல்லை. அவன் சம்பாதிக்கிறதோட முடிஞ்சிருச்சு. காசு வரணும், அதான் அதனுடைய இலக்கு. அதை அடைஞ்சிட்டா ஓகே, ஓவர். காசு வந்துச்சே, இந்த காசை தந்த இறைவன்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணுமே, அடுத்த ஸ்டெப்புக்கு போமானா. ஒரு துன்பம் வந்துருச்சா, துன்பம் வந்தா அழ வேண்டியது, புலம்ப வேண்டியது, திட்ட வேண்டியது, அந்த துன்பத்துக்கு பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்கள பத்தி பேச வேண்டியது, அது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அது துன்பம் நீங்கிருச்சு அல்லது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடுவான் அவன். நம்மளும் அப்படிதான் போறோம். ஆனா ஒரு முஸ்லீம் அப்படி போக முடியாது. நீங்க படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுறதா இருந்தா, துன்பம் வந்துச்சு, வந்தவொடனே துன்பத்தை தந்தவன் அவன் தான். அந்த துன்பம் நீங்கிச்சு, இந்த துன்பத்தை நீக்கினவன் அவன் தான் அப்படின்னு அந்த துன்பத்துக்கு பிறகு அங்க போய் ஜாயிண்ட் ஆகணும். அங்க போய் அது டச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அறிவும் இல்லை, உங்களுக்கு நீங்க படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றவும் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம், அந்த அறிவு என்பது இஸ்லாத்தின் பார்வையில எப்போ அறிவாக ஏற்றுக்கொள்ளப்படும்னா, கடைசியில ஃபைனல்ல போய் அல்லாஹ்வோட டச் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும். அப்படி டச் பண்ணாதான் நீங்க முஸ்லீம், நீங்க அறிவாளி. படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுறதா அர்த்தம். டச் பண்ணல, அது வரைக்கும் கிட்ட போயிட்டீங்கன்னா டச் ஆகுது. குர்ஆனை படிச்சீங்க, அதுல இருந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க, குர்ஆனை படிச்சீங்க, முன்னோருடைய தியாகங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்ப எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவே இல்லை. குர்ஆனை படிச்சது குர்ஆனில் படிச்சிருக்கோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஒரு சயின்ஸ் புக்கை படிச்சாலும் சரிதான், குர்ஆனை படிச்சாலும் சரிதான். ஏன்னா அந்த வரலாறு உங்களை கொண்டு போய் எல்லா இடத்துல டச் பண்ணல. அந்த மக்கள் அவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்களா, அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற சிரமமும் அல்லாஹ்வுக்காகத்தானே, அவங்க அல்லாஹ்வுக்காண்டி பொறுத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப நம்மளும் அல்லாஹ்வுக்காண்டி பொறுக்கணும் தானே. அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்தான், பெருமை அடிக்கலையே, அப்ப அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பெருமை அடிக்க கூடாது அப்படின்னு லாஸ்ட் போய் அதுல போய் ஜாயின் ஆகும். அல்லாஹ்வோட டச் பண்ணல அப்படின்னா நீங்க குர்ஆன் படிச்சு ஃபாயிதா இல்லை. இப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய அறிவு ஞானம் என்பது கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல உங்களை டச் பண்ணணும், உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் அந்த அறிவு. அப்படி சேர்க்கலாட்டி அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவும் இல்லை. உலகம் பெரிய அறிவுன்னு கொண்டாடலாம், உலகம் பெரிய ஞானின்னு உங்களை கொண்டாடலாம், ஆனா இறைவன் உங்களிடத்துல அறிவு இருக்கிறதாக ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அப்ப நீங்க அறிவாளியா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம லைலத்துல் கத்ர் இரவுடைய வழிபாட்டுக்காக கூடியிருக்கிறோம். இதுல பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வோடு நெருங்குதல், அல்லாஹ்வோடு இணைதல், அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை பெறுதல், அல்லாஹ்வுடைய கருணையை பெறுவதற்கான வழிகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தல். இதுதான் இந்த 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 இரவில நாம செய்யக்கூடிய வழிபாட்டுல பிரதானமான ஒரு வழிபாடு. இது எப்படி நடக்கும், அல்லாஹ்விடத்துல நெருங்குதல் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, பல வகைகள்ல நடக்கும். குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ர் இரவுல ரசூலுல்லாஹ் எப்படி அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, தொழுகையின் வழியாக தான் செஞ்சாங்க. அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல, இந்த இரவுல மிக முக்கியமா செய்த ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டா ஒரு தொழுகை. மற்றதெல்லாம் நம்ம சில காரியங்களுக்காண்டி செஞ்சுக்கிட்டாலும் கூட பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா தொழுகை தான் இதில் உள்ள பிரதானமான அம்சம். என்ன தொழுகையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போடுகிற, ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு ஒரு உள்ள உறுதியை அல்லது உள்ள நம்பிக்கையை, ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தொழுகை. தொழுகைங்கிறது வெறும் தொழுகைக்காக தொழுகிறது இல்லை, தொழுகைக்கு பின்னால் இருக்கிற வாழ்வுக்காக தொழுவது. இப்ப நாம கடை வச்சு வியாபாரம் பார்க்கிறோம். எதுக்கு அந்த வியாபாரத்தை பார்க்கிறோம்? இந்த கடையை வைக்கிறது, கடையை தூக்கி சாமான தூக்கி வைக்கிறது, அதை துடைக்கிறது, அதை அடுக்கிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்தா சாமான எடுத்து கொடுக்கறது, அவர்கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்குறது, அது எனக்கு பிடிக்கும். இந்த பிடித்தல் அந்த பொருளின் மீது அல்லது அந்த இடத்தின் மீது அல்லது அந்த ரேக்கின் மீது அதை விற்பனை செய்வதன் மீது உங்களுக்கு இருக்கிற காதலால் வியாபாரம் செய்கிறீர்களா, அல்லது அதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கா? ஒரு பெரிய உடல் உழைப்புக்கு சொந்தக்காரரு கல்லை உடைக்கிறாரு, பாறை உடைக்கிறார். இந்த பாறையை டங்குன்னு பெரிய சம்மட்டி வச்சு அடிச்சோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே தூக்கி அடிக்கும் போது என் கையெல்லாம் அப்படியே பலமாகி அப்படியே சூப்பராகி, எனவே நான் காலையிலிருந்து மாலை வரை உடைப்பது, கல் உடைப்பது, கல்லின் மீது கொண்டிருக்கிற அந்த உடைப்பின் மீது கொண்டிருக்கிற காதலால அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கா? என்ன காரணம் அது? அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நிறைய பிளான் வச்சிருக்கோம்.
வீடு கட்டுற பிளான் வச்சிருக்கோம், கார் வாங்குற பிளான் வச்சிருக்கோம், செருப்பு வாங்குற பிளான் வச்சிருக்கோம், சட்டை வாங்குற பிளான் வச்சிருக்கோம், நல்ல சாப்பாடு வாங்குற பிளான் வச்சிருக்கோம், நிறைய பிளான் வச்சிருக்கோம். அப்ப அந்த பொருளாதாரம் என்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த வேலை செய்யப்படுகிறதே தவிர இந்த வேலைக்காகவே இந்த வேலை செய்யப்படுவதில்லை. எந்த வேலை எடுத்தாலும் அப்படிதான், அந்த வேலைக்காக அந்த வேலை செய்யப்படுறதே இல்லை. கிட்டத்தட்ட தொழுகை என்பது தொழுகைக்காகவும் தொழுகை, தொழுகைக்காக மட்டும் தொழுகை இல்லை, தொழுகைக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. இதை புரியாததுனால நாம தொழுதுட்டோம் நினைக்கிறோம், பெரும்பாலும் தொழுகை இல்லை. அதுக்கு பின்னாடி அது ஃபுல்ஃபில் ஆகணும்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடம் உடைச்சவர் சாயங்காலம் போல சம்பளம் வாங்காம வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் வந்தாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாறை உடைச்சாரு, 5 மணிக்கு எல்லாருக்கும் சம்பளம் போடுவோம் வீட்டுக்கு போயிட்டார். திரும்ப 3ஆம் நாள் வந்தாரு, பாறை உடைச்சாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையை பார்த்தாரு, 5 மணிக்கு சம்பளம் போடுவோம் வீட்டுக்கு போயிட்டார். இப்ப எதுக்கு இவன் உடைச்சான்? இப்ப நாம தக்பீர் பாங்க சொன்ன பள்ளியாசல் போறோம், தொழுவோம், தக்பீர் கட்டணும், சலாம் கொடுத்தா எஞ்சி போயிட்டோம். அப்படின்னா அப்படித்தான். இதோட தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சிருச்சுன்னு பாறை உடைக்கிறவன் நினைச்ச மாதிரிதான். சம்பளம் வாங்கினா தானே வேலை முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கணும், அப்பதான் அவன் செஞ்ச வேலைக்கு கூலி வாங்கிட்டு போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப நான் தொழுகிறேன் அப்படின்னா சலாம் கொடுத்ததோட என் தொழுகை முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொழல, வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க உடல் உழைப்ப, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சிந்தனையை எல்லாத்தையும் வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் நிறைவே இல்லையே. நோக்கத்தை ஃபில்ஃபில் பண்ணாம வெறுமனே குனிதல், வெறுமனே நிமிர்தல், வெறுமனே ஸலவாத்து சொல்லுதல், வெறுமனே தஸ்பீஹ் செய்தல், வெறுமனே திக்ர் ஓதுதல், வெறுமனே குர்ஆன் ஓதுதல், அதற்காக மட்டுமே அது அல்ல. அதுவும் அதற்குள்ளே இருக்கிறது, அதற்காக மட்டுமே அது அல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடையாமல் இதை மட்டுமே தொழுகை, நான் தொழுது விட்டேன், நிறைவு செய்து விட்டேன், முடிச்சு விட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த பாறை உடைச்சவர் சம்பளம் வாங்காம போனா என்ன கதையோ நம்மளுக்கும் அதே கதை தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ தொழுகையின் வழியாக தொழுகை அல்லாத நேரங்கள் முழுவதிலேயும் உன்னை அல்லாவோட ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கான ஆற்றலை இந்த தொழுகை உனக்கு கொடுத்துரும். அதுதான் தொழுகையினுடைய நோக்கம். தொழுகையினுடைய பிரதானமான அம்சம் எங்க இருக்குன்னு கேட்டா, தொழுது முடிச்சுட்டு லுஹரை முடிச்சுட்டு அசர் வரைக்கும் வெயிட் பண்றீங்களா, அந்த அசருக்கு லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்புக்குள்ள எல்லா நேரங்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா அறிவிலையும், எல்லா சிந்தனையிலையும் ஒன்னு நீங்க பல விஷயங்கள் நடக்கும். எது நடந்தாலும் அதனுடைய முடிவில் கொண்டு போய் உங்களை அல்லாஹ்வோட டச் பண்ண வைக்கிற வேலையை, அதற்கான ஆற்றலை, அதற்கான சிந்தனையை, அதற்கான உந்து சக்தியை நீங்க லுஹர் தொழுகை கொடுத்துருக்கும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்க சலாமோட தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன்னு அர்த்தம். எது வரைக்கும் இருக்கணும்? அசர் வரைக்கும் இருக்கணும். அசர்ல தான் உங்களுக்கு முழுமை அடையுது. அசர் வரும்பொழுது அசர்ல இருந்து மகரிபில தான் முழுமை அடைகிறது. அசரு மகரிபு தொழுத பிறகு இஷாவுல தான் அது முழுமை அடைகிறது. இஷாவுக்கு பிறகு சுபுகுல தான் அது முழுமை அடைகிறது. இஷாவுடைய தொழுகை சுபுகு வந்தா தான் முழுமை, சுபுகுடைய தொழுகை லுஹர் வந்தா தான் முழுமை, லுஹருடைய தொழுகை அசர் வந்தா தான் முழுமை, அசருடைய தொழுகை மகரிபு வந்தா தான் முழுமை. லுஹரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொழலன்னு அர்த்தம், சம்பளம் வாங்கலன்னு அர்த்தம், கூலி வாங்கலன்னு அர்த்தம். இப்ப நம்ம எல்லாரும் எப்படி நினைக்கிறோம்? லுஹர் தொழுதுட்டே முடிஞ்சிச்சு. பேச்சு வழக்குக்கு சொல்வது என்பது வேறு, ஆனால் உலமான நம்புவது என்பது அது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லும்போது அப்படித்தான் சொல்லி ஆகணும். இப்ப தொழுதுட்டியானா அப்படித்தான் சொல்லணும். அசர் வரைக்கும் கேட்கும் போதெல்லாம் தொழுவலன்னா அப்ப தொழுதுட்டு வாம்பாரு, திரும்ப தொழுதியா தொழல திரும்ப போய் தொழுதுட்டு வாம்பாரு. அப்ப நீங்க லுஹர்ல இருந்து அசர் வரைக்கும் 7 தடவை லுஹர் தொழணும். அதை சொல்லும் போது நம்ம சொல்றது புரிந்து கொள்வதற்காக நடைமுறை அது வேற செய்தி. ஆனால் உண்மையில ஃபுல்ஃபில்லாக நான் ஏன் தொழுதேன், எதற்கு தொழுதேன், அதற்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் கிடைத்ததா இல்லையா, அது எப்பொழுது கிடைத்து முடிக்க பெறுகிறது என்கிற உணர்வு உங்களுடைய உள்ளத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டா, அடுத்த தொழுகை வருகிற வரைக்கும் அதுக்கான வேலைகள் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. லுஹரை தொழுதுட்டு வந்த அந்த லுஹர்ல கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எப்ப அனுபவிக்கிற? 1 மணிக்கு தொழுதீங்களா, 1:30க்கு அனுபவிக்கிறீங்க, 2க்கு அனுபவிக்கிறீங்க, 2:30க்கு அனுபவிக்கிறீங்க, 3க்கு அனுபவிக்கிறீங்க, 3:30க்கு ஒரு கூலி, 4 மணிக்கு ஒரு கூலி, 4:30க்கு கூலி, 5 மணிக்கு அசர் தொழுகிறீங்க. அசர் வரைக்கும் அந்த கூலியை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே இருக்கிறீங்க. அசர் வந்த உடனே லுஹருடைய கூலி முடிஞ்சு. இப்ப அசர் ஆரம்பிச்சிருச்சு. அசர் தொழுவல அதுக்குரிய கூலி அடுத்து மகரிப் வரைக்கும். 5 மணிக்கு தொழுவீங்களா, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, 6 ஆச்சு, 6:15 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:30 மணிக்கு மகரிப் தொழுவீங்க. இந்த 1.5 மணி நேர இடைவெளியில நீங்க அசருடைய கூலியை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வாங்குறீங்க.
சம்பளம் கொடுக்குறவரு ஒரே நேரத்துல ஒரு நாள் கூலி இந்த அப்படி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவார். ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? நீங்க தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே தெருவில் இறங்குறீங்க, அப்போ ஒண்ணு கொடுப்பான். ஏத்தாப்புல ஒருத்தர் வந்து அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, அப்போ ஒண்ணு கொடுப்பான். உங்களை ஒருத்தர் வந்து பாராட்டுறான், ஆனா பொழந்து கட்டிட்டீங்கன்னு அப்படிம்பார், அப்போ ஒண்ணு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நிலைமை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அங்க டச் ஆகும் பாத்தீங்களா? டச் ஆகலாட்டி கூலி வாங்கலன்னு அர்த்தம். உங்களை வந்து ஒருத்தர் ரொம்ப பாராட்டுறாரு, பா உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னா என்னமா பெர்ஃபார்மன்ஸ், ஐயோ அதை நினைச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்கணும் அப்படியா? அதுல அந்த 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 2:40க்கு ஒண்ணு பாத்தீங்க, இவர் பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். அதெல்லாம் செம்ம கஷ்டம்பா, அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 1 மாசம் பயிற்சி எடுத்துருக்கேன், முடிஞ்சு ஒரு கூலியும் இல்லை, மண்ணா போச்சுன்னு அர்த்தம். எப்படி மண்ணா போச்சு? அட அங்க இருந்து செய்தி வரும்பொழுது நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? அப்படியா, அதுக்கான ஆற்றல் அவங்கள கொடுத்தான், நான் என்னப்பா செஞ்சேன்? ஏன்ட்ட என்னடா இருக்கு? ஏன்ட்ட என்ன ஆற்றல் இருக்கு? ஏன்ட்ட என்ன அதிகாரம் இருக்கு? ஏன்ட்ட என்ன சிந்தனை இருக்கு? எல்லாம் அங்கிருந்து வந்தா தானே உண்டு. ஒண்ணுமே வரலாட்டி, அவன் தரலாட்டி, என் பக்கத்துல இன்னொருத்தன் பண்ணான்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவனுக்கு வரலையே. அவனுக்கு வரணும்னு நினைச்சானே, என்ன மாதிரி வரணும்னு நினைச்சா, அவனுக்கு வரலையே. எனக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அங்க இருந்து எனக்கு தரணும்னு அல்லாஹ் தந்தா வந்துச்சு. அவனுக்கு தர வேண்டாம் முடிவு எடுத்தா வரல. அவன் முடிவு எங்க போய் நிக்கணும்? அவன் கொடுத்தான்ப்பா, என்ன பண்றது? அங்கிட்டு போய் கடையில போய் நிக்கிறிய, ஒருத்தன் கல்லாப்பட்டியில கையை விட்டு 2000 ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டான், மைனஸ், நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்ட உடனே ஐயோ காலையில சம்பாதிச்சதுல என்னாச்சுன்னு தெரியல, இப்படி போயிடுச்சு, எப்ப அவன் யாரு, கேமரா பாரு, அதெல்லாம் முயற்சி எடுங்க, அதை மீட்பதற்கு வேலைகளை செய்யுங்க. ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒரு கூலியை தர்றான். என்ன கூலி? கொடுத்தவன் எடுத்தான். ரெண்டும் பேலன்ஸா, இன்பம் வருகிற பொழுது ஆட்டம் ஆடி விடாமலும், துன்பம் வருகிற பொழுது துவண்டு போய் விடாமலும், ரெண்டையுமே அங்க கொண்டு ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, துவல்வதற்கு வேலை இல்லை, மமதையை கொள்வதற்கு வேலையே இல்லை. என்னோட நிறுத்திக்கிட்டோம்னா 2 நடக்கும். நான் தான் சாதிச்சேன், ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவேன். நான் தானே, என்கிட்ட திறமை இருந்துச்சு, என்கிட்ட ஆற்றல் இருந்துச்சு, என்னுடைய முயற்சி இருந்துச்சு அப்படின்னு அதை அந்த விஷயத்தை என்னோட சேர்க்கும் பொழுது நான் தடுமாற ஆரம்பிச்சிடுறேன். வெற்றி கிடைச்சாலும் தடுமாறேன், தோல்வி கிடைச்சாலும் நான் தான் இப்படி பண்ணிட்டேன், நான் தான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணிருக்க கூடாது, நான் தான் பொழுது அங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை அடிபட்டு போயிடுச்சு. நீ கரெக்டா தொழுதுட்டு வந்திருந்தா வந்த உடனே இன்டிமேஷன் கொடுத்துருவான், அல்ல கூலியை தருவான். எப்படி தருவான்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. மக்கள் வந்து பாராட்டுறாங்களா, அந்த பாராட்ட வாங்கி அப்படியே தூக்கி அல்லாஹ் பக்கம் மேல தள்ளி விடு. வாங்கி நீ பாக்கெட்ல வச்சுக்காத, நீ சொந்தக்காரன் சொந்தம் கொண்டாடாத. அப்படி சொந்தம் கொண்டாடாத உணர்வை உங்களுக்கு தந்தால் நீங்கள் தொழுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த அல்லாஹ்வோடு ஜாயின் பண்ற உணர்வு நமக்கு வரலன்னா நாம தொழுகிறேன்னு அர்த்தம். இப்ப நாம இரவுல கூடுறோம், பல ரகாத்துகள் உபரியான தொழுகைகளை தொழுகிறோம். இந்த தொழுகைகளின் வழியாக நாம இப்படி அல்லாஹ்விடம் இருந்து வெறும் பெரிய பவர்ஃபுல்லான ஆற்றலை, பவர்ஃபுல்லான சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து திரும்ப வேண்டும். வந்தோம் ஏதோ நின்னோம், அப்படியே கண்ணை கசங்கி மூடி, அதுலயும் சில நேரத்தில் 20 நீட்டுங்கிற பேர்ல சஜிதாவில் நீட்டி போடுறாரு, முடிஞ்சிருச்சு. நிக்கும் போதான் தள்ளாடி வண்டி நின்னுருது, சஜிதாவோட தூங்கி தொலை பக்கத்துல உள்ளவ சலாம் கொடுத்த பிறகு தட்டி விடுற மாதிரி வேற ஆயிரு. நிக்கும் போதுதான் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படி வண்டி ஜெர்க்கானா கூட நின்னுக்கலாம். சஜிதாவில் போய் கூட 4 தஸ்பீஹ் சேர்த்து போட்டாருன்னா நிக்கிறதே பெரும்பாடு. அவரு பேசாம அதுக்கப்புறம் அப்படியே பிளாட் ஆளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமைவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம்.
அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஒரு அருமையான செய்தி சொல்றாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், அருமையான ஒரு ஹதீஸ், நல்ல மனசுல பதிய வைங்க. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசரை எவன் பகைக்கிறானோ, வேதனைப்படுத்துகிறானோ, அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்றாங்க. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அவன் மீது நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய நேசன் அவன், எனக்கு பிரியமான ஆள். ஏன் அவுளியா அவன்? ஏன் அவுளியாவை போய் அவன் என்ன பகைக்கிறான், திட்டுறான்? சொல்லிட்டு அந்த அவுளியா யாரு, அவன் எப்படி அவுளியா, அவுளியாவுக்கான டெஃபினேஷன் என்ன பின்னாடி அல்லாஹ் விளக்கணும். அல்லாஹ் விளக்குவதாக ரசூலா விளக்குறாங்க. வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைஹி மிம்ம ஃப்தரது அலை. ஒரு அடியான் என்னிடத்திலே நெருங்குகிறான். இப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கதானே உட்கார்ந்து இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு அடியான் என்னிடத்திலே நெருங்குகிறான். எப்படி நெருங்குகிறான் தெரியுமா? அவனுக்கு நான் விதியாக்கி இருக்கிற ஃபர்லான கடமையான செயல்களின் வழியாக என்னை ஒரு அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் நெருங்குறதுக்கு முதல் வழி, அல்லாஹ் நமக்கு கடமையாக்குறது செய்யணும். தொழுகையா, கடமையான தொழுகையை தொழுகணும். 5 வக்து தொழுகையை முதல்ல தொழுகணும். அப்படி தொழுகையின் வழியாக ஒரு அடியான் என்னை நெருங்குகிறான். ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு. அப்படி நெருங்க ட்ரை பண்ணவன் அந்த கடமையோட நிப்பாட்டிக்காம அதை தாண்டி கொஞ்சம் உபரியான மேலதிகமான காரியங்களை செய்வதன் வழியாக மேலும் என்னிடத்திலே நெருங்குகிறான். இப்ப நாம உட்கார்ந்துருக்க மேலும் உபரிதான். இது கடமை இல்லை தானே? இப்ப நாம கூடி உட்கார்ந்துருக்கிற நாம செய்யக்கூடிய இந்த இரவு தொழுகை என்பது ஃபர்ல் அல்ல. சுபஹு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எப்படி ஃபர்லோ அந்த மாதிரி ஃபர்ல் அல்ல. ஃபர்ல் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதன் வழியாக என்ன நெருங்குறான். அதோட விட்டுறல, மேலும் உபரியான செயல்களின் வழிபாடுகளின் வழியாக என்னிடத்திலே மேலும் நெருங்குகிறான். அந்த நெருக்கம் எந்த நிலையில் வந்து சேருகிறது? ஹத்தா உஹிப்பஹு. கடைசியிலே அதன் அப்படியே தொடர்ந்து உபரியான காரியங்களை செஞ்சு 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 என்கிட்ட வந்தோடனே அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஃபைதா ஹபப்துஹு. அவனை நான் நேசிக்க துவங்கி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? குந்து சம்ஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹுல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா. அந்த அடியான் அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுகிறேன். குந்து சம்ஹுல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் காதை கொண்டு கேட்பான். அவன் காது கேட்கிற காது இருக்குத, அவன் கேட்கிற காது ஏங்காதாவே ஆகிடும். பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹா. அவன் பார்க்கிற பார்வை என் பார்வையாகவே ஆகிவிடும்.
எதகுள்ளத்தி எபுதிஷிபிகா, அவன் பிடிக்கிற கரங்கள் என் கரமாகவே மாறிவிடும். ஒரு ரிஜில உள்ளத்தி எம்சிபிகா, அவன் நடக்கிற கால்கள் என் கால்களாகவே மாறிவிடும். கடைசியில சாலனை, அந்த அடியான் இடத்திலே ஒன்றை கேட்டுவிட்டால் அவன் கேட்டதை கொடுத்துருவன். உலகின் இஸ்தகாதனி, அவன் என்னிடத்திலே ஒன்றை விட்டு பாதுகாப்பு தேடினால் அவனை நான் பாதுகாத்து விடுவேன். நல்ல கவனிங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கமான அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளை பத்தி அல்லாஹ் பேசுறான். எனக்கு பிரியமான ஆள் மேல தேவையில்லாம அவனை பயக்கிற வேலையை பார்த்துக்காத. நல்லவன், நல்ல ஃபர்லான காரியங்களை செய்யறான், உபரியான காரியங்களை செய்யறான், செஞ்சு 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 என்கிட்ட நெருங்கான். அந்த நெருக்கம் எப்படி ஆயிடுது தெரியுமா? அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக நானே ஆகிவிடுகிறேன். இதுக்கு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா விளக்கம் சொல்லி யார் இந்த மாதிரி ரொம்ப அமல்கள் செய்யறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்னு சொல்ற ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. அது டேஞ்சரான, விவரம் இல்லாத, ரொம்ப மோசமான சிந்தனை. அதை விட்டுருவோம். நடுநிலையான நேர்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய காதுன்னு இந்த காதை சொல்றானே, அல்லாஹ்வுடைய காது அல்ல. அல்லாஹ்வுடைய காது அல்லாஹ்ட்ட இருக்கிறதா அல்லாஹ் காது, நம்மகிட்ட இருக்கிற நம்ம காது தான். ஆனா இது எப்ப அல்லாஹ்வுடைய காதா மாறுது? நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இபாதத்துகள் செய்கிற பொழுது என் காது அல்லாஹ்வுடைய காதா மாறுது. எப்படி மாறுது? அது மாறுவதன் பொருள் என்னன்னு கேட்டா, வெறுமனே காது அல்லாஹ்வின் காதா மாறுறது இல்ல, அல்லாஹ் இந்த காதை கொண்டு எதை கேட்கணும்னு சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உரிய காதாக இந்த காது மாறி விடுகிறது. அதுக்கு பிறகு தப்பான காரியங்கள் கேட்காது, எல்லை மீறிய மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயம் கேட்காது. இந்த கண்ணு அல்லாஹ் எதை பார்க்கறதுக்கு அதை மட்டுமே பார்க்கும், அதை தாண்டி பார்க்காது. அல்லாஹ் எங்க போக சொன்னா அங்க மட்டுமே இந்த காது போகும், வேற எங்கேயும் போகாது. அல்லாஹ் எதுக்கு இந்த கையை பயன்படுத்த சொன்னா அதுக்கு மட்டுமே இந்த கை பயன்படும், வேற எதுக்கும் பயன்படாது. அப்ப கண்ணால், காதால், மூக்கால், கையால், காலால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிற மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். பிடிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லாஹ்வுக்கு பிடிச்சா தொடுவேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்கலாட்டி தொட மாட்டேன். நடக்கிற நேரத்துல எங்க போறேன்? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லாஹ்வுக்கு பிடிச்சா போவேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்கலாட்டி போவேன். நான் போறது பள்ளிவாசல, சினிமா தியேட்டரா? பள்ளிவாசலுக்கு போறது பிடிக்கும், அங்க போவேன். சினிமா தியேட்டர் பிடிக்காது, அங்க போக மாட்டேன். நான் ஒரு வீடியோ பார்க்கிறேன், இது என்ன வீடியோ? அல்லாஹ் விரும்புகிற வீடியோவா அல்லாஹ் வெறுக்கிற வீடியோவா? விரும்புகிற வீடியோ பார்ப்பேன் கண்ணை கொண்டு, விரும்பாத வீடியோ பார்க்க மாட்டேன். நான் ஒரு பாடல் கேட்கிறேன், அல்லாஹ் விரும்புகிற பாடலா அல்லாஹ் விரும்பாத பாடலா? விரும்புகிற பாடலை கேட்பேன், விரும்பாத பாடலை கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன? என் வாழ்க்கை முழுவதும் எல்லா நேரங்களிலையும் என்னுடைய புலன் உறுப்புகள், சிந்தனைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நினைவோடு என் வாழ்வை மாற்றி விடுகிறது. அதை எது செய்கிறதுன்னு கேட்டா, ஃபர்லான செயல்கள், உபரியான செயல்கள், ஃபர்லான தொழுகைகள், உபரியான தொழுகைகள். இதன் வழியாக நாம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட முடியும். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாம ஃபர்து தொழுகிறோமா? பெரும்பாலும் ஆமா தானே. இங்க உட்கார்ந்துருக்க பெரும்பாலும் இந்த நேரத்துல கூடி உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம எல்லாருமே ஆமா சொல்ற ஆட்களா தான் இருப்போம். அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்காது. ஃபர்து தொழுகிறோம். உபரியானது கொஞ்சம் முன்பின்ன, சில நேரம் தொழுகிறோம், சில நேரம் தொழ மாட்டேங்கிறோம், இருந்தாலும் தொழாமலே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னையும் முன்னையுமா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தொழுகிறோமா? தொழுகிறோம். ரமலான்ல நல்லாவே தொழுகிறோம், இரவு தொழுகை கண்டிப்பாகவே தொழுகிறோம். அப்படின்னா ஃபர்தும் நம்ம இடத்துல இருக்கிறது, நஃபிலான உபரியான தொழுகைகளும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் நாம் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோமா? அப்படின்னா நம்ம தொழுகையெல்லாம் என்ன தொழுகை? நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழுகைங்கிறது வெறும் தொழுகைக்காக மட்டும் தொழுகை அல்ல, தொழுகைக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்காக தொழுகை. இன்னொரு வசனம் இந்த செய்தியை ரொம்ப அழகா தெளிவுபடுது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல உரையாடுகிற அந்த காட்சி குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா சூரா தாஹா இன்னும் 2-3 இடங்கள்ல அந்த விஷயம் வருகிறது. தாஹால ரொம்ப அற்புதமா வரும். மூசா நபி எகிப்துல இருந்து மதியனுக்கு போயிடுவாங்க. வரலாறு தெரியும் தானே, அதை போட்டு விளக்க தேவையில்லை. எகிப்துல இருந்து மதியனுக்கு போயிடுவாங்க. திரும்ப மதியன்ல இருந்து மீண்டும் எகிப்தை நோக்கி மனைவி மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு அம்மா எல்லாரும் எகிப்துல இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கறதுக்காக வேண்டி கிளம்புது. போய்கிட்டே இருக்கிறாங்க. நள்ளிரவு நேரம், கடுமையான இருட்டு, எங்க போறதுன்னு தெரியல. தூரத்துல பார்த்தா ஒரு நெருப்பு தெரியுது. அப்ப மனைவிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அங்க ஏதோ ஒரு நெருப்பு தெரியுது, போய் என்னன்னு பார்த்துட்டு
வெளிச்சத்துக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க அந்த நெருப்பை நோக்கி போறாங்க. கடைசியில் நெருப்புக்கு அருகில் பார்த்தால் தூர் சீனா மலை. அந்த மலையின் அடிவாரத்துல மூசா நபி வந்துடுறாங்க. மூசா நபி வந்த உடனே அங்கிருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல் கேட்கிறது? இன்னனி அனல்லாஹ். மூசா நபி அல்லாஹ் அழைச்சு பேசுறான். தூசினா மலைக்குள்ள வந்துட்டாங்க. வந்த மூசா நபியை பார்த்து ஃபக்லா அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. மூசா செருப்பு கழட்டிட்டு மேல வாங்க, நீங்க ஒரு பரிசுத்தமான துவா என்கிற பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய குரலில் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய சப்தத்தை ஓசையை மூசா நபி கேட்கிறாங்க. அதனாலதான் மூசா நபிக்கு பேர் என்னன்னா கல்லமஹுல்லாஹ். அல்லாஹ் யாரிடத்திலே பேசினானோ அப்படிப்பட்ட மூசா. குர்ஆனே அப்படித்தான் சொல்லுகிறது. தில்கர் ருசுலு ஃபல்லல்லா பகலஹும் அலா பகல். தூதர்களுக்கு இடையில ஒரு சிலரை விட சிலரை நாம மேம்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ். சில பேர் இடத்துல அல்லாஹ் பேசி இருக்கிறான். மூசா நபி அந்த கேட்டகரியில் உள்ள ஆளு, அல்லாவே பேசலாம். அப்படி பேசும்போது அல்லாஹ் அந்த மேல கூப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தையை துவங்குவான் பாருங்க. நீங்க அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்க எடுத்து அதை படிச்சு அதை கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணினா மட்டும்தான் அதை அப்படியே உள்வாங்க முடியும், ரசிக்க முடியும். அவ்வளவு அற்புதமான வாக்கிய அமைப்பு. பைபிளே மத்த எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. இறைவனின் உரையாடல்கள் சில விஷயங்கள் அதற்குள்ளே இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பை, ஒரு சொல்லை, ஒரு விஷயத்தை நீங்க அதை பார்க்கவே முடியாது. குர்ஆன்ல அந்த அந்த சொல்லுகிற அந்த கம்பீரம் இருக்குது. அல்லாஹ் ஆரம்பிப்பான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அல்லாஹ்வே சொல்றான். எவ்வளவு கம்பீரமான சொல் தெரியுமா? நீங்க வெறும் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையா நீங்க கேட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு அதை உள்வாங்க முடியும், புரிய முடியும் எனக்கு தெரியல. இதை நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாதான். அல்லாஹ்வே அழைச்சி இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவனும் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே நீர் வணங்க வேண்டும், வஅகிமிஸ் ஸலாத், ஒரு பெரிய உரையாடல், வஅகிமிஸ் ஸலாத் லிذிக்ரி. இடையில சொல்றான் அல்லாஹ் மூசா நபியை பார்த்து, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க. இந்த உரையாடல் அந்த அல்லாஹ்வுடைய அந்த பிரகடனத்துக்கு இடையில அல்லாஹ் பேசலாம், வஅகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு காரணத்தை சொல்றான், லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக. தொழுகை எதுக்கு? அல்லாஹ்வுடைய நினைவு தர்றதுக்கு. தொழுகைங்கிறது அல்ஹம்து சூராவுக்காக, அத்தஹியாத்துக்காக, சுப்ஹான் நபில் அலீமுக்காக, சுப்ஹான் நபில் அலாவுக்காக, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் திரும்புவதற்காக மட்டுமல்ல. அது அதனுடைய செயல்கள், புற செயல்கள். ஆனா தொழுகை ஏங்கிறது அல்லாஹ் சொன்னா, அக்மிஸ் ஸலாத் லிذிக்ரி, என்ன நினைக்கிறதுக்காக நீ தொழு. அப்ப தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய நினைப்பை நமக்கு தரணும். அப்படி தந்தா தான் தொழுகாது. தரலாட்டி நம்ம தொழுகையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நினைப்பை ஒவ்வொரு கட்டத்திலையும் அது உங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஒரு 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 நல்ல ஒரு சொல்லாடல் சொல்றேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச நிறைய சொற்கள் இருக்குது. அதற்கு இணையான ஒரு சொல் இருக்கிறது குர்ஆன்ல. என்ன சொல் இருக்குது? உதாரணமா சுப்ஹானல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல சொல். அல்லாஹ் தூயவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், புகழுக்குரியவன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது மாதிரி அல்லாஹு அக்பர், இந்த இரண்டையும் விட ஆகச் சிறந்த ஒரு சொல் அல்லாஹு அக்பர். ஒரு நீண்ட நெடிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வாசகம் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். பாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் பேர் தான் ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ் பேர் தான் முடிக்கிறோம். தொழுகை எடுத்துக்கிட்டு அத்தனை தடவை அல்லாஹ் பேர் தான், சுப்ஹானல்லாஹ்வை விட அல்ஹம்துலில்லாஹ்வை விட அல்லாஹ் பேர் தான் ஜாஸ்தி. தக்பீர் எட்டும்போது ஒரு அல்லாஹ் அக்பர், ருக்கு போகும்போது ஒரு அல்லாஹ் அக்பர், சஜ்தா போகும்போது ஒரு அல்லாஹ் அக்பர், இடையிருப்புக்கு ஒரு அல்லாஹ் அக்பர், திரும்ப 2 ரக்காத்து எந்திக்கும் போது ஒரு அல்லாஹ் அக்பர். ஒரு தொழுகையில எத்தனை அல்லாஹ் அக்பர், பாங்குக்கு எத்தனை அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்ங்கிறது அத்தனை கருத்து செறிவு மிக்க ஒரு வார்த்தை. அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்விட பெரியவங்க யாரும் இருக்காங்களா? யாரும் கிடையாது. அல்லாஹ்வே ஆக பெரியவன். எல்லாத்துக்கும் டவுட்டுக்கு வேலையே இல்லை. இதுக்கு இணையாக குர்ஆன் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. தொழுகையை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி, இந்த வேதத்துல உங்களுக்கு எது வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க ஓதுங்க. உங்களுக்கு தரப்பட்டிருக்க வேதத்தை படிங்க. வஅகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க. இன்னு ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களை தடுத்து நிறுத்தும்.
தொழுகையை பத்தி பேசிட்டு அடுத்து பேசுறான், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரே மிகப்பெரியது. அல்லாஹ் அக்பர் தெரியும் நமக்கு, குர்ஆன் சொல்லுது வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் பெருசு. அல்லாஹ் எப்படி பெரியவனோ அல்லாமா அது மாதிரி அல்லாஹ்வுடைய நினைப்பு ஆக பெருசுப்பா. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும், அது பல கேட்டுக்கிட்டே இருக்கு, அது சம்பந்தமா நமக்கு பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அல்லாவே அதுக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தா, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு அதுவே ஆக பெரியது. தொழுகைக்கு பிறகு ஏன் சொன்னா, தொழுகை அதைத்தானே தருது உனக்கு, அதை தந்தா தானே தொழுகை, அதுக்காக வேண்டியதான் இந்த தொழுகையை தந்திருக்கிறோம் அப்படின்னா, காலம் முழுக்க நாள் முழுக்க தொழுகை இல்லாத நேரம் முழுக்க இறைவனுடைய நினைவோடு உன்னை தொடர்பு படுத்தி வைக்கிற அந்த இறை சிந்தனை இருக்கிற அதுதான் ஆக பெருசு. அதுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. தொழுகை கூட அதுக்கு பின்னாடி தான், அந்த நினைவுக்காகத்தான் இந்த தொழுகை. சம்பளத்துக்கு தானே வேலை அப்படின்னா ரெண்டுல எது பெருசு? ரெண்டுல எது பெருசு? சம்மட்டி எடுத்து மலையை உடைக்கிறது பெருசா, உடைச்ச பிறகு காசு பணத்தை வாங்குறது பெருசா, பின்னாடி வாங்குற அதான பெருசு. அப்ப இதுதான், இதுக்காகத்தான் அது, பின்னால் வருகிற சிந்தனைக்காகத்தான் இது, இதுக்காகவே இது இல்லை, அதுக்காகத்தான் இது. எதுக்காக இது? அல்லாஹ்வுடைய நினைவை உனக்கு தர்றதுக்காகத்தான் தொழுகை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வசனத்தை சொல்றேனே, இது மாதிரி எத்தனை இருக்கு. இதுக்கு ஈக்குவலா குர்ஆன் வேற எதையுமே பேசல. சில உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்களை சொல்றேன். ஜும்மாவுடைய நாளில் தொழுகையை பத்தி நிறைய பயான்களை கேட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், இது முதல் வாக்கியம். இதுக்கு பின்னாடி என்ன சொல்லணும், எது சொன்னா பொருத்தமா இருக்கும்? தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் சொல்லுங்களேன், என்ன வாக்கியம் போட்டா கரெக்டா இருக்கும்? தொழுகைக்காக வேண்டி இப்ப சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட போங்க, அப்படி பொருத்தமா அப்படித்தானே? இப்ப தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் தொலை போங்க, பொருத்தமான வாக்கியம் அப்படித்தானே இருக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். தொழுகையின் பக்கம் போகணும்னு சொல்லல. அல்லாஹ் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் மக்களே தொலை போங்கன்னு சொல்லல, ரிசல்ட் சொல்லிட்டான். அல்லாஹ் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் கிடைக்கிற லாபத்தை போய் வாங்க போ, வேலை கிடைக்குது ஓடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ளை பண்ற சீக்கிரம், பெரிய சம்பளம் இருக்கு, 1.5 லட்சம் மாசம், அந்த 1.5 லட்சத்துக்கு தான் அப்ளை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளர்க்கு வேலை பார்க்கறக்காண்டி அவர் சொல்லல, ஆஃபர் வந்திருக்காம்ல, ஜாப் வேகன்சி இருக்காம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல இருக்குதான், மாசம் 1.5 லட்சம் சம்பளமா. அப்ப நீங்க வாங்க போறது எதை? போய் சம்பட்டி தூக்கி அடிக்கிற வேலையே இல்லை, அங்க போய் கணக்கு பார்க்கறது இல்லை, டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறது இல்ல, அந்த டிக்கெட்டை சரி பார்க்கறது இல்ல, அந்த பரிசோதகர் வேலை இல்ல, ரயில்வேல இருக்கிற வேலை எந்த வேலையும் இல்ல. நீங்க அங்க ஓடு அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே நீங்க ஓடுனீங்களே, ஏன் ஓடுனீங்க அப்படி பார்த்தா வேலைக்காக ஓடல, வேலையின் பின்னால் கிடைக்கிற லாபத்துக்காகத்தான் ஓடுனீங்க. அல்ல இந்த லாபத்தை தான் சொல்றான். தொழுகைக்காக அழைக்கப்பட்டா தம்பி நீ தொலைப்போன்னு சொல்லல, ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் ஓடு. அப்ப தொழுகை எதுக்கு புரியுதா? தொழுகைக்காக இல்ல, தொழுகை பின்னாடி கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டுக்காக. ஏன் இவ்வளவு அழுத்தமா இதை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துல போட்டு நிக்கணும்னு கேட்டா, நாம எல்லாரும் தொழுதுட்டோம்னு நினைக்கிறோம். சம்பளம் வாங்காமலே, கூலி வாங்காமலே, ஃப்ரீ சர்வீஸ். அல்லாஹ்வா, இந்த சர்வீஸ்னால யாருக்கு புண்ணியம்? ஒருத்தருக்கு புண்ணியம் இல்லை. நீங்க தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த கிரேடும் கூடல, நீங்க தொழாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் எதுவும் குறையல. அப்ப நீங்க வேலை செஞ்சு உங்களுக்கும் புண்ணியம் இல்லை, உலகத்துக்கும் புண்ணியம் இல்லை. அல்லாஹ்